ஸோ டீ ஃப்ரான்ச்சைசி ஷாப்ஸ் வந்து ஸ்கேம், எம்எல்எம் ஆக்டிவிட்டி, ஃப்ராடுலன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? டீ ஃப்ரான்ச்சைசி இன்னைக்கு நேற்று பண்ணல, பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி மாடல்னாலே இப்போ ஸ்கேம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. 300% தப்பு அது. உங்ககிட்ட கஸ்டமர் ஃபீட்பேக்காக சொன்னது ஒரு நல்ல ஃபீட்பேக் எந்தெந்த ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க? அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தி ஃபீட்பேக் ஆன் தி கருப்பட்டி காஃபி யுவர் கஸ்டமர்ஸ் ஹவ் கிவன்? ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க போய் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். நீங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்க. என்கிட்ட மல்டி ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் இல்லை பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, திருப்பி பூம் வர்றது நாட் ஈஸி திங்ஸ். ஆனால் கஸ்டமரை புல் பேக் பண்ணுறது வந்து நாட் ஈஸி திங்ஸ். ஆக்சுவலி இந்த டிவி ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த பாம் பேன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டு யூ திங்க் அதுவும் ஒரு ரீசனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் ஹை ஆன் வை தமிழ். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து மிஸ்டர் முரளி. அவர் வந்து என்கேசி பிராண்டோட ஓனர், விச் இஸ் நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரீசெண்ட் இஷ்யூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் டீ காஃபி ஃப்ரான்ச்சைசி எல்லாமே ஒரு ஸ்கேம், ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டெலிவிஷன் ப்ரோக்ராமில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இது ஒரு வைரலாக மாறிடுச்சு. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு கிளாரிட்டிக்காக அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் முரளி, வெல்கம் டு ஹை ஆன் வை. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஆன் தி டாபிக் விச் இஸ் ட்ரெண்டிங் ரைட் நவ். ரீசெண்டாக ஒரு சேனலில் கூட இதை பற்றி பேசினாங்க, ஓகேவா? அதாவது டீ ஃப்ரான்ச்சைசி ஷாப்ஸ் வந்து ஒரு ஸ்கேமுங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ டீ ஃப்ரான்ச்சைசி ஷாப்ஸ் வந்து ஸ்கேம், எம்எல்எம் ஆக்டிவிட்டி, ஃப்ராடுலன்ட் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக இல்லை. ஆனால் டீ ஃப்ரான்ச்சைசி இன்னைக்கு நேற்று பண்ணல, பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி மாடல்னாலே இப்போ ஸ்கேம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. 300% தப்பு அது. ஏன்னா ஃப்ரான்ச்சைசி இன்னைக்கு நேற்று பண்ணல, ஃப்ரான்ச்சைசி வந்து 100 வருஷமாக இருக்குது. பட் என்ன அப்படின்னா, தப்பான ஃப்ரான்ச்சைசி பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து ப்ரொமோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதை நம்பி எடுத்தவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஃப்ரான்ச்சைசி இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி எடுக்கும்போது கரெக்டான ஃப்ரான்ச்சைசியா, கரெக்டான ஷாப்பா, நல்லா ஓடுதா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பார்க்காம எடுத்துகிட்டு இது வந்து ஸ்கேம் சொல்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது. ஓகே, இப்போ உங்ககிட்ட நிறைய ஃப்ரான்ச்சைசிக்கு இருக்காங்க. ஸோ ஹவ் மெனி ஃப்ரான்ச்சைசிஸ் யூ ஹேவ் கிவன்? ஸோ 200 பிரான்ச் இருக்குது. ஓவர்சீஸில் ஒரு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக இத்தனை ஃப்ரான்ச்சைசி கொடுத்ததுல ஒரு 70% சக்ஸஸ் இருக்கும் அண்ட் 30% or 20% டெஃபினட்டாக பீப்புள் வுட் ஹவ் சீன் சம் ஃபெயிலியர்ஸ், இல்லையா? ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் எதனாலன்னு நினைக்கிறீங்க? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் அன் பிஸ்னஸ் எஜுகேஷன், லேக் ஆஃப் பிஸ்னஸ் எஜுகேஷன்? ஏன்னா உங்ககிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க நாங்கள் சர்வே பண்ண பார்த்ததுல வந்து ஜென்ரலாக வந்து ஒரு பேசிவ் இன்கம்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் வராங்க. அண்ட் தே ஆல்சோ ஃபீல் டீ பிஸ்னஸ் இஸ் ஈஸி டு இன்வெஸ்ட் ஆன், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸோ எஜுகேஷன் இருக்குது, பட் ஏன் இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் நடக்குது? பிஸ்னஸ் எஜுகேஷன் கம்மியா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இதை பற்றின நாலேஜ் இல்லாமல் வரதுன்றது ரெண்டாவது. ஏன்னா ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறவங்க வந்து அது கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் தான். உதாரணத்துக்கு கருப்பட்டி காஃபி இன்றைக்கி ஒரு இடத்துல தான், ஒரு கடையில் நல்லா ஓடுதுன்னா இன்னொரு இடத்துல நல்லா ஓட மாட்டேங்குன்னா நிறைய காரணங்கள் இருக்கும். அங்கே இருக்கிற குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது இருக்கலாம், அங்கே இருக்கிற ப்ராப்பராக அவங்க மில்க் பர்ச்சேஸில் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணலாம், நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற லொக்கேஷன், அந்த பீப்புளோட காஸ்டிங்ஸ், இப்போ உதாரணத்துக்கு அந்த இடத்துல வந்து 20 ரூபாய்க்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ஓடாமல் இருக்கலாம். ஸோ அங்கே அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாங்க. பட் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் மேபி வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ஒரு வடை போடுறோன்னா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வடை போடுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். பட் அது வந்து ப்ராப்பராக அது வந்து வாழைப்பூ வடை ப்ராப்பராக அது போடணும். ஸோ அது சில இடத்துல வந்து ஆயிலாக போடுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கஸ்டமர் பேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அப்டேட் வெர்ஷன்ஸ் அப்டேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க ஏதாவது. ஸோ அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒர்க்கர்ஸோட பிஹேவியர் இருக்கலாம். ஏன்னா ஒரு காஃபி கேட்குறோம், ஒரு காஃபி போய் டம்முன்னு வைப்பாங்க. ஸோ அது அவங்களோட பிஹேவியர்ஸ் கூட நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஃபெயிலியர்ஸ் கொண்டு போய் விடும். ஸோ இது வந்து எப்படின்னா, ஒரு ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க போய் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். நீங்கள் நிறைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் வந்து சக்ஸஸாக இருக்கிறாங்க. என்கிட்ட மல்டி ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பண்ணுற தப்புனால அந்த பிராண்டுக்கும் இஷ்யூஸ் வரும். ஒரு ஊரில் ஒரு கடை ஓடலை அப்படின்னா அந்த ஊர் பக்கத்து ஊர்லேயும் அது போய் பாதிக்குது. ஒரு ஊரில் எம்ஆர்பி கூட்டினா கூட அது பக்கத்து ஊரில் போய் பாதிக்குது. அப்போ அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இது நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா, அன்வான்டாக ப்ராடக்ட்ஸ் எடுத்து உள்ளே வைக்கிறது வந்து மேஜர் ப்ராப்ளமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கடைக்கான வேல்யூ, ஏன்னா எங்களுக்கு வரது எல்லாமே ஃபேமிலி கஸ்டமர்ஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசி கருப்பட்டி காஃபின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பிராண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பிராண்ட் இருக்குது.
ஸோ இது நாங்கள் டிசைன் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அவ்வளோ பெரிய ஹைட்லெஸ் கடை பண்ணுறோம், பெரிய பெரிய கடையாக பண்ணுறோம். ஸோ அப்போ தான் எம்ஆர்பி ரூ. 25 கொடுத்து அவ்வளோ பெரிய சீட்டிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் 50 ஸ்கொயர் ஃபீட்டில் போய் கடையை போட்டுடுறாங்க. பேசிக்காக ஒரு 50-100 ஸ்கொயர் ஃபீட் ரூ. 25 காஃபி கொடுத்து குடிக்க மாட்டாங்க. யார் உங்களோட ஆடியன்ஸ்? ஆடியன்ஸ் யாருன்னே தெரியாமல் ஒரு கருப்பட்டி காஃபி பிராண்டு போட்டு பண்ணும்போது அப்போ அது தப்பு தானே. ஸோ அப்போ நம்ம ஆடியன்ஸ் யார்? ஃபேமிலி வரணும் அப்படின்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கணும், அந்தளவுக்கு ப்ராப்பர் டைனிங் இருக்கணும், அந்த இடத்துல ப்ராப்பர் ஃபுட்டு இருக்கணும். எல்லாமே நீங்கள் கம்பைண்டாக கொடுத்தீங்கன்னா தான் அங்கே ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எதுவுமே இல்லாமல் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் வர ஃபேமிலி வெளியே நிற்கணும், ரூ. 25 காஃபி போகணும்னா ரூ. 25 கொடுத்து எப்படி இந்த லோக்கல் கஸ்டமர்ஸ் வருவாங்க? வர மாட்டாங்களே. ஸோ கஸ்டமர்ஸ் யார்? உங்களோட ஆடியன்ஸ். ஸோ அதுலேயே பேசிக் ஃபெயிலியரே அங்கே இருக்குது. ஸோ இது தெரியாமல் நிறைய ஃப்ரான்ச்சைசி இது எடுத்துடுறாங்க, நிறைய பிராண்ட்ஸை போய் எடுத்துடுறாங்க தெரியாமல். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், அந்த ஊருக்கு என்ன செட் ஆகுன்றது ஒன்று. ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பெரிய கடை போட முடியாது. ஸோ அப்போ அந்த ஊருக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அந்த ஊருக்கு அது வந்து பர்டிகுலர்லி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். அந்த ஊரில் அது வந்து பெரிய கடையா அப்படின்ற மாதிரி இருந்தால் போதும். அந்த ஊரில் போயிட்டு ஓவர் டோஸ் இன்வெஸ்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இது வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க வந்து பார்த்து பக்காவாக எடுக்கணும். சேம் டைம் வந்து ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸும் அதுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த பிராண்ட் ஓனர்ஸும் கைடன்ஸ் கொடுக்கணும். உங்க என்கேசில வந்து எப்படி இந்த கிரைட்டீரியா நீங்க செட் பண்ணிருக்கீங்க? அண்ட் அந்த ஹெல்ப் எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க ஹெல்ப் பண்றீங்க? டெஃபினட்டா எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு லொகேஷன் காட்டுறாங்கன்னா அந்த ஊரில் போய் அந்த லொகேஷன் டீம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து மீட்டிங் திருப்பி கூப்பிடுறோம். அந்த மீட்டிங்கில் எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாடல் இருக்குது, அது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாடலுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா. ஸோ நான் வரவங்கட்டெல்லாம் எல்லாருக்குமே பேசிக் திங்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த ஊருக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஓவர்டோஸ் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப டைம் எடுக்கும். சேம் டைம் வந்து கம்மியாக போட்டிங்கனாலும் ஒர்க் அவுட் ஆகுது. உதாரணத்துக்கு எங்களுக்கு சென்னையில் குளத்தூர்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அங்கே வந்து நாங்கள் டாப் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த குளத்தூர் கடையில் வந்து நாங்கள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் அவுட்லெட் போட்டிருந்தா இவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்காது. ஏன்னா பீக் ஏரியா. ஸோ அந்த பீக் ஏரியாவுக்கு என்ன தேவை? ஸோ அது வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸோட நம்ம மியூச்சுவல் உட்காந்து பேசணும். ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சம் பிராண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, அட்வான்ஸ் போடுங்க, இங்கேருந்து ஃபோன்லேயே பேசுவாங்க, ஃபோன்லேயே எல்லாம் முடியும், ஃபோன்லேயே போர்டு வச்சுருவாங்க, ஃபோன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுது. இது ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க வந்து இதை பார்த்து பக்காவாக எடுக்கணும். அவங்க பார்த்து பக்காவாக எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியரில் கொண்டு போய் தான் விடும். ஓகே. ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுக்கும் போது இந்த கிரைட்டீரியாஸ் நீங்கள் சொல்கிறீங்க அண்ட் யூ ஹெல்ப் தெம் இன் டூயிங் தட். அதே இது இப்போ ஒரு ஃப்ரான்ச்சைசி ஓடலன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எந்த எக்ஸ்டெண்டட் ஹெல்ப் வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி ஓனராக அவங்களுக்கு கொடுப்பீங்க? டெஃபினட்டாக அவங்கள ஆஃபீஸ் கூப்பிடுறோம். அவங்களை கூப்பிட்டு என்னென்ன இடத்துல வந்து இஷ்யூஸ் நடந்தது, அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், நாங்களே எங்கள் சர்ப்ரைஸ் டீம் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ விசிட் பண்ணும்போது நாங்கள் அலர்ட் பண்ணுவோம், இந்த கடை வந்து இதனால் ஓடலை, ஸோ இதனால் இந்த இடத்துல இது பண்ணாதீங்க, ஸோ இதெல்லாம் சொல்லுவோம். நாங்கள் பார்த்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் மாற்றி வைப்பாங்க, ஒழுங்காக ரெஸ்ட் ரூம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ப்ராப்பர் ஹைஜீனிக்காக இருக்காது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் மெயிலில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டாக இருக்கும்போது போய் அலர்ட் பண்ணுவோம். இதெல்லாம் தாண்டி சில கடையில் வந்து ஒழுங்காக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் சேல்ஸ் ட்ராப் ஆச்சு. உதாரணத்துக்கு ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் இல்லை பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, திருப்பி பூம் வருது நாட் ஈஸி திங்ஸ். ஏன்னா கஸ்டமரை புல் பேக் பண்ணுறது வந்து நாட் ஈஸி திங்ஸ். திருப்பி நம்ம கடையை ரெனோவேட் பண்ணி திருப்பி நம்ம ஏதாவது பண்ணி திருப்பி என்னென்ன கவுண்டர்ஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணணும், திருப்பி என்னென்ன இடத்துலலாம் நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணணும், இதெல்லாமே பக்காவாக திருப்பி செட் பண்ணுவோம். செட் பண்ணி நம்ம டீமை வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு அனுப்பி அவங்க ப்ராப்பராக இருக்காங்க, இதை வந்து திருப்பி அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். திருப்பி அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ் மேலே தான் இஷ்யூஸே இருக்குமே தவிர ஸோ ஃப்ரான்ச்சைசி கம்பெனி மேலே இருக்காது எப்பயுமே. ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ அந்த அந்த ப்ராடக்ட் அந்த இடத்துல ஓடலை இல்லை அவங்க அப்படின்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஃப்ரான்ச்சைசி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கம்பெனி ஓன் ஆப்ரேட்டர் இருக்கிற ஃப்ரான்ச்சைசி வந்து நாட் அன் இஷ்யூஸ். ஏன்னா கம்பெனிக்குள்ளே எல்லா கண்ட்ரோல் இருக்கும். இந்த ஃப்ரான்ச்சைசியாக வந்து கிளைண்டோட ஸோ ஃப்ரான்ச்சைசி ஆப்ரேட் பண்ணுற ஃப்ரான்ச்சைசியில் ஏன்னா யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, கேப் போட மாட்டாங்க, இதெல்லாம் கம்பெனிஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்த பிராண்ட் வந்து அது மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது முடியலன்றதுக்காக தான் அவங்க ஃப்ரான்ச்சைசியே வராங்க. ஸோ நாங்களுமே அப்படி தான், எங்களால் எல்லா இடத்துலையும் ஆள் போட்டு பார்க்க முடியலன்றதுக்காக தான் ஃப்ரான்ச்சைசி வந்தோம். ஸோ எங்களோட ஃப்ரான்ச்சைசி வரும்போது வந்து எங்களுக்கு வந்து பெரிய செட்டப்பாக தான் வேணும், நீட்டாக தான் இருக்கணும், ஃபேமிலி வரணுன்றதுக்காக தான் எங்களை நாங்கள் நெல்லை கருப்பட்டி காஃபியை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணோம். ஸோ அதுதான் சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருந்தது. இன்னைக்கு கருப்பட்டின்னு போட்டு எல்லா இடத்துலையும் பண்ணும்போது எல்லாருமே இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஏன் அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குன்னா ரீசன் வந்து இதுதான், மேஜர் ரீசன் வந்து சின்ன சின்ன கடை போடும்போது ஸோ அவங்க ஒழுங்காக மேன் பவர் கிடைக்க மாட்டாங்க, ரெஸ்ட் ரூம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கே ரெஸ்ட் ரூம் இருக்காது, எப்படி வேலைக்கு ஆள் வருவாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. கடைக்கு உள்ளே கூட நிற்க முடியாது, கஸ்டமர்ஸ் வந்தால் ரொம்பவே இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃப்ரான்ச்சைசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இஷ்யூஸ். அது அந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் இஷ்யூ. இதெல்லாம் பக்காவாக நம்மளுக்கு என்ன தேவை, என்ன வச்சா ஓடுன்னு பார்த்தா தான் சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஃபேமிலி உள்ளே வரணும். உள்ளே வந்துச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஓடும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட் கவுண்டர்ஸ் ஓடணும் அப்படின்னா பேச்சுலர்ஸ் வந்து ஸ்வீட் கவுண்டரில் ஒன்றும் வாங்க மாட்டாங்க, வடை சாப்பிடுவாங்க, பஜ்ஜி சாப்பிடுவாங்க, டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போ ஃபேமிலி உள்ளே வரோம்னா ஐஸ்கிரீம் போகணும், கருப்பட்டி ஐஸ்கிரீம் போகணும். இப்போ இதெல்லாம் நாங்கள் செக்மெண்ட்டாக செட் பண்ணி தான் வச்சோம். சில இடத்துல இன்கேஸ் வந்து பெசநகர் மாதிரி ஏரியாவில் நாங்கள் வந்து ஹை ரெண்டலில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஏரியாவில் டீ காஃபீஸ் இருக்கும், ஸ்நாக்ஸஸ் இருக்கும்.
ஏன்னா அது வந்து குயிக் சர்வீஸ், ஏன்னா ரெண்டல் ஹையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல பட் வி ஆர் டூயிங் வெரி ப்ராஃபிட்டபிள். அந்த இடத்துல கூட நாங்கள் ப்ராஃபிட்டபிளாக சேல்ஸ் பண்ணுறோம். பட் கம்பேரிட்டிவ் நீங்கள் ரேட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 30-35 ருபீஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ரெண்ட் இருக்கும், அந்த இடத்துல கஸ்டமர் சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கும், அந்த இடம் பீக் டேஸ் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அந்த இது சார்ஜ் பண்ணுறோம். ஸோ அப்பனா உங்க ப்ராடக்ட்டோட பிரைசஸ் கூட வேரி ஆகுமா ஃப்ரம் பிளேஸ் இல்ல ஸ்டேட் வைஸா வேரி ஆகுது. உதாரணத்துக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு பிரைஸ் இருக்கும், ஆந்திரால ஒரு பிரைஸ் இருக்கு, தெலுங்கானால ஒரு பிரைஸ் இருக்கு. ஏன்னா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் ரெண்டல் இஸ் வெரி ஹை. பீப்புள் ரெடி டு ஸ்பெண்ட் ஆக்சுவலி. இப்போ பெங்களூர்ல கூட எங்களுக்கு 2 அவுட்லெட் இருக்கு. ஸோ தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் ஆக்சுவலி. ஸோ ரெண்டாவது வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹையா இருக்கும், மேன் பவர் காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கும், ஸோ ரா மெட்டீரியல் காஸ்டிங் ஹையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வைப்போம். பட் தெலுங்கானா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வச்சிருக்கோம். ஆந்திராவில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஓவர்சீஸ் எடுத்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஊர் இப்போ துபாயில் ஒரு ரேட் இருக்கும், குவைத்தில் ஒரு ரேட் இருக்கும். அந்த ஊருக்கு அந்த ஊரில் மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்குது அது எப்படி மேட்ச் பண்ண முடியும்னு தான் பிளான் பண்ணி வைக்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து அங்க சாப்பிட்ற லைக் டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேரி ஆகும். அண்ட் ஆல்சோ தி ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் இருக்கும்ல, யுவர் பேக் ஃபுட்ஸ், அதுவுமே வேரி ஆகும். ஆமாம் வேரி ஆகும், டெஃபினட்டாக வேரி ஆகும். ஏன்னா லைக் இப்போ ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஊர் மார்க்கெட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும். ஸோ குவைத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்கள் அல்வா ரேட் வந்து 2000 2500 இருக்கும் நம்ம ஒரு இந்தியன் வேல்யூக்கு. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 400-300 தான். ஓகே. ஸோ இது ஏன் அப்படின்னா இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ரெண்டல் சார்ஜஸ் இருக்குது எல்லாம். பட் அந்த ஊரோட ரேட் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நம்ம ரேட்டும் லோக்கலில் இருக்கிற மார்க்கெட் இருக்கிற ரேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே. ஸோ பேசிக்லி நெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இப்போ உங்கள் ஃப்ரான்ச்சைசி என்கேசி ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் மினிமம் இப்போ 15 lakh to 40 lakh பண்ணுறோம். ஸோ சம் அவுட்லெட்ஸ் வந்து 1 சீக் பண்ணியிருக்கோம். ஸோ டிபெண்ட்ஸ், அது வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த கிளைண்ட்ஸ் பொறுத்து அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க, அந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறோம். லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணிருக்கோம்? 15 lakh பண்ணுறோம். 15 lakh. அப்பனா 1.5 2 lakhs 3 lakhsனா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி எப்படி எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நெல்லை கருப்பட்டி காஃபியில் 1.5 லட்சம்லாம் பண்ண முடியாதுங்க. ஏன்னா போர்டு வைக்கிறனாலே 1.5 லட்ச ரூபா வேணும் இன்னைக்கு. ஏன்னா பெரிய அவுட்லெட் தான் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன அவுட்லெட்னால நீங்கள் என்ன தான் பண்ணீங்களா 1.5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் எதுவுமே பண்ண முடியும். என்ன நீங்கள் வைப்பீங்க 1.5 லட்ச ரூபாயில்? ஒருத்தர் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் 1.5 லட்ச ரூபா நம்ம ஒன்றுமே வைக்க முடியாது உள்ள. ஸோ இது வந்து அவங்க தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறாங்களா, தப்பான பிராண்டா, இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போய் இப்போ அனலைஸ் பண்ணணும். அது வந்து கரெக்டான இடமா? 1.5 லட்ச ரூபா ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல என்னென்ன வாங்க முடியும்? அவரே சொல்கிறாரு எனக்கு வந்து 10 lakh வரைக்கும் போயிடுச்சு, ஆனால் 1.5 லட்ச ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு, 10 lakh வரைக்கும் போயிடுச்சுன்றாங்க. பட் திங்ஸ் அதை தான் சொல்கிறேன். நம்ம என்ன நம்ம ஓன் அவுட்லெட் பண்ணாலும் சரி, நம்ம ஓன் பிராண்ட் பண்ணாலும் சரி, நம்ம அந்த பிராண்டு கரெக்டா, இல்லை நம்ம பண்ணுற கான்செப்ட் கரெக்டா, இதெல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் ஸ்ட்ரக்சர் போடணும். அந்த இடத்துக்கு அந்த பட்ஜெட் ஃபிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பேசிக் சொல்லணும்னா நீங்கள் A to B எடுத்துக்கோங்க. ஸோ நாங்கள் அடையாரில் ஒரு பிரான்ச் பார்த்துருக்கேன். அது வந்து ஸ்டாண்டர்ட் ஒன் வந்து நின்று சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதே வந்து நீங்கள் A to B ஹைவேலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய அவுட்லெட்ஸ் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய போர்டு வச்சிங்கன்னா தான் போகும்போது 100 ஸ்பீடில் வரும்போது நிற்கும் தெரியும். அப்போ அந்த இடத்துல அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். ஏன்னா சில பிராண்ட்ஸு நான் 1.5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க, ஹைவேல போய் கடை வைக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன். கருப்பட்டி காஃபியில் பிராண்ட்ஸில் நானே பார்த்துருக்கேன். எனக்கே அது பார்த்தோன்னு சரி போகிறேன். ஏன்னா போகிற அவ்வளோ ஸ்பீடில் எப்படி நீங்கள் அந்த குட்டியோண்டு போர்டை பார்த்து அந்த கடை இருக்கிறதே தெரியாது, எப்படி கஸ்டமர்ஸ் நிற்பாங்க? ஸோ பேசிக் கடை தெரிஞ்சால் தான் கஸ்டமர்ஸ் நிற்க முடியும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1.5 லட்ச ரூபாயில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது இதுலையுமே. பட் ஐவ் சீன் லாட் ஆஃப் கருப்பட்டி பிராண்ட்ஸ், உங்கள் பிராண்ட்ஸ் வந்து ஹைவேல நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது டூயிங் குட் ஆக்சுவலி. ஏன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ராப்பராக இருக்கும், பெரிய அவுட்லெட்ஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன அவுட்லெட்ஸே கொடுத்துருக்க மாட்டோம் ஹைவே பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த கடை போகும்போது தெரியும், கஸ்டமர்ஸ் கார் பார்க்கிங்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், நிற்கணும்னு தோணும். ஸோ நம்மளோட பேசிக்காக நம்மளோட சைக்காலஜி அதுதான். ஸோ நம்ம நிற்கணும், ரெஸ்ட் ரூம்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், குட் அண்ட் ஹைஜீனிக்காக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரான்ச்சைஸிலாம் ஓடும் ஆக்சுவலி. ஓகே. கம்மிங் டு தி பாயிண்ட், இப்போ அண்டர் 10 lakhsல நிறைய பிஸ்னஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸ், நம்ம ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மீட் அண்ட் ஈட்டு, ஷவர்மா கடை, இந்த மாதிரி நிறைய கடை போடலாம். ஆனால் ஏன் இந்த நேட்டிவ் பிராண்ட்ஸை இப்போ டார்கெட் பண்ணுற மாதிரி டார்கெட் பண்ணுறாங்களா? ஹவ் இஸ் இட்? நான் அப்படி சொல்ல வரல. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5-6 இயர்ஸாக எது எடுத்தாலும் ஃப்ரான்ச்சைசி. இப்போ நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க வித்தின் அ ஃப்ரான்ச்சைசி. ஏன்னா நாங்கள் இது ஃப்ரான்ச்சைசி பண்ணுறதுக்கு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஸ்லோவாக தான் வந்தோம். டக்குன்னு உடனே வந்து 100 பிரான்ச் 200 பிரான்ச்னு வரல. நாங்கள் ஸ்லோவாக தான் டெவலப் பண்ணோம். எது வைக்கணும் வைக்கக்கூடாது, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எதுவுமே இப்போ இருக்கிற ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க வந்து அனலைஸ் பண்ணுறதில்ல. இந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுறதில்ல. ஒரு கான்செப்ட் பார்க்குறாங்க, அந்த இடத்துல கூட்டமாக இருக்கா, உடனே ஃப்ரான்ச்சைசி எடுத்து வச்சிடலாம். இவ்வளோ தான் வராங்க. ஒரு கடை தான் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவாங்க, அவங்க நிஜமாவே ப்ராடக்ட் அவங்க பண்ணுறாங்களா, வெளியிலேருந்து செய்கிறாங்களா? ஏன்னா இன்னைக்கு கருப்பட்டி காஃபி பிராண்டில் எவ்வளோ பேர் கிச்சன் வச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாது. என்கிட்ட கிச்சன் இருக்குது, கிச்சன் வந்து விசிட் பண்ணுறாங்க ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸ். எத்தனை பிராண்ட்ஸுக்கு இது மாதிரி கிச்சன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் டீ பிராண்ட் எடுத்துக்கோங்க, டீ பிராண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிராண்ட்ஸ் நிறையவே இருக்காங்க. டீ பாய் எடுத்துக்கோங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் பெர்ஃபார்ம் பண்ணாத பிராண்ட் வந்து ஏன் பெர்ஃபார்ம் பண்ணல, அதுக்கு நம்ம போகணுமா? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நல்ல ஒரு பிராண்டுக்கும் அவங்க பண்ணுற ப்ரொமோஷன்ஸுக்கும், ஸோ நம்ம கம்மியாக கேட்குற ஃப்ரான்ச்சைசி ஓனர்ஸுக்கும் அவங்க பண்ணுற சர்வீஸுக்கும் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஃப்ரான்ச்சைசி காஸ்ட் வெரி பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு தேவையா, அந்த ஊர் கரெக்டாக இருக்குமான்னு நம்ம தான் செக் பண்ணோம். ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாலே போதும்.
ஓகே. ஸோ என்கேசில வந்து ஃப்ரான்ச்சைசி எடுக்கிறவங்க, ஹவ் ஆர் தே பெனிஃபிட்டிங்? இப்போ வந்து அவங்க தனியா ஒரு ஃப்ரான்ச்சைசின்னு இல்ல, தனியா ஒரு டீ ஷாப் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் அதுல அவங்க ப்ராஃபிட் பார்க்கலாமே? ஏன் அவங்க ஃப்ரான்ச்சைசி எடுத்து என்கேசில ஃப்ரான்ச்சைசி எடுத்து ஒரு எனி ஃப்ரான்ச்சைசி டீ ஷாப் எடுத்து தான் அவங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னு என்ன இல்ல அவசியம்? அப்படி கிடையாது. அதான் நான் சொல்றேன். இது வந்து அவங்களே என்னைய கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஓன் பிராண்ட் பண்ணலாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க நீங்க உங்க இத டெவலப் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லுவேன். ரீசன் என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட்டா புதுசா ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஐடில ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதோ ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஃபுல் டைமா அவங்களால பண்ண முடியாது. ஸோ தே டோன்ட் நோ எஸ்ஓபி என்னன்னு தெரியாது. இது எப்படி டீ, காஃபி ம். போடணும்னு தெரியாது. இதுக்கு ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ண முடியாது. மேனுஃபேக்சர்ஸ் யூனிட் அவங்களால டெவலப் பண்ண முடியாது. இது எல்லாமே இருக்கு. ஸோ ம். இது எல்லாம் ரெடியா இருந்தாங்க. ஃபுல் ஜம்பா அவங்க வந்து உள்ள வந்து நான் ஃபுல் பிசினஸ் பண்ண போறேன். நான் இதுதான் செட்டப் பண்ண போறேன். இன்னொன்னு என்ன இன்வெஸ்ட்மென்ட்ஸ் மாடல். உதாரணத்துக்கு ஒரு கிச்சன் பண்ணணும்னா அவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வரணும். இதுவே ஃப்ரான்சைசி எடுக்கும்போது ஃப்ரான்சைசி வில் சப்போர்ட் எவ்ரிதிங். ம். ஸோ அவங்களுக்கு கிச்சன் இருக்கும், அவங்கள்ட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கும், டீ பவுடர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது 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 எல்லாமே ஆல்ரெடி அந்த ஃப்ரான்சைசி எடுக்கிறவங்க வந்து போய் செக் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ தே ஆர் வெரி மச் நாலேஜ் இருக்கு அவங்களுக்கு. போயிட்டு இந்த கடை எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதான்னு. அவங்க அவங்க அவங்களா பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது தான் சம் பீப்பிள் வில் கெட் ஃபெயில். பிகாஸ் அவங்களுக்கு வந்து புது எஜுகேட்டடா இருக்கும். அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் போயிடுவாங்க. ஸோ ஃபார்முலா ஓரியன்டட் தெரியாது. இது எல்லாமே பிரச்சனை. ஸோ ஓகே. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணனா வி கேன் டெஃபினெட்லி டூ. அவங்க ஓன் பிராண்ட்ஸ் அவங்க பண்ணலாம். தப்பே கிடையாது. ஓகே. ஸோ டூ யூ ஆல்சோ திங்க் அவங்க வந்து ஆராம்சே உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி நோ, திங் நோ, அண்ட் புட்டிங் தி ஹோல் பர்டன் ஆன் தி நோ, ஃப்ரான்ச்சைசி நோ, நோ, ஓனர். நோ. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃப்ரான்சைசி ரன் பண்றது நாட் ஈஸி திங்ஸ். ஐ நோ பிகாஸ் என்ட்ட அவுட்லெட்ஸ் இருக்கு. 5 to 6 அவுட்லெட்ஸ் இருக்கு. ஸோ ஐ நோ வாட் இஸ் த பெயின். ஸோ ஒரு அவுட்லெட்ல ஒரு 20 பேரை மேனேஜ் பண்றது எவ்வளோ கஷ்டம். செஃப்பை மேனேஜ் பண்றது எவ்வளோ கஷ்டம். ஸோ ப்ராடக்ட்ஸை மேனேஜ் பண்றது, அரேஞ்ச்மெண்ட் மேனேஜ் பண்றது எவ்வளோ. ஏன்னா ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட் வெரி மச் இம்பார்ட்டன் நான் சொல்லுவேன். எல்லா ஃப்ரான்சைசி ஓனர் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா கவுண்டர்ல போய் பில் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க நோட் பண்ண ஸ்வீட் கவுண்டர் தான் நோட் பண்ணுவாங்க. ம். தட் சுட் பி நீட் அண்ட் பெர்ஃபெக்ட். அதில் ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கடை ஓடலைன்னு நினைப்பாங்க பேசிக்காக. இது வந்து பெரிய ட்ராபேக். ஏன்னா ஒரு ஃப்ரான்சைசி ஓடலைன்னு என்கிட்ட வந்து நின்னாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்களோட ஸ்வீட் கவுண்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் மானிட்டர் பண்ணேன். ப்ராப்பரா மெயின்டைன் பண்றாங்க, நீட்டா இருக்கா, துடைக்கிறாங்களா. ம். ஈவன் தோ துடைக்க மாட்டாங்க ப்ராப்பரா. நான் டீம் அனுப்பிச்சு இங்க இருந்து துடைக்க வைப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஃப்ரான்சைசி பிராண்ட் ஓனர்ஸ் வந்து அவங்க பிராண்டை வந்து மானிட்டர் பண்ணும்போது சுட் பி குட். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா வந்து அவங்க சோம்பேறின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ம். ஒரு ஃப்ரான்சைசி ரன் பண்றது நாட் ஈஸி திங்ஸ்ல. ஸோ அது அது வந்து ரொம்ப டஃப். பட் கம்பேரேட்டிவ் நீங்க 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 ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கிறதுக்கும் ஓன் பிராண்ட்ஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஓன் பிராண்ட்ஸ் பண்ணணும் ட்ரேட் மார்க்ல இருந்து வி வாண்ட் டு ஒர்க். Yeah. ஸோ இப்போ லோகோ டிசைன்மெண்ட்ல இருந்து ட்ரேட் மார்க்ல இருந்து அந்த அவுட்லெட்ஸ் செஃப் டீம்ஸ் எல்லாமே நான் ஒர்க் பண்ணும். இது ஃப்ரான்சைசி சைட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும்போது தட் சுட் பி ஈஸி. அவங்களால இதுவும் மேனேஜ் பண்ண முடியும், ஒர்க்கும் மேனேஜ் பண்ண முடியும். ம். ஓகே. ஒன் ஆஃப் தி இன்டர்வியூஸ்ல நீங்களே சொல்லியிருந்தீங்க தட் நீங்க டீ கடை ஏன் ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸோட போய் டீ கடையில நின்னுட்டு இருக்கும்போது டீ கடை அதுதான் நெறைய பேருக்கு அதனால தான் டீ கடைங்கிறது ரொம்ப ஆமா, க்ளோஸ் ஆமா. டூ தேர் ஹார்ட். ம், தட்ஸ் ம், வை தே வாண்ட் ம், டு ஸ்டார்ட். ம். டீ கடைன்னு சொல்லிட்டு ஏன் கருப்பட்டி காஃபி? நார்மல் டீ கடை ஐ டோன்ட் வாண்ட் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு எது ஓகே. பண்ணாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணணும். ம். ஸோ நார்மலா பண்றோம் அப்படின்னா, அதில நத்திங்ல ஒரு கிக் இருக்காது யூசுவலி. ஸோ என்ன ப்ராடக்ட் ஒர்க் பண்ணாலும் வி வாண்ட்ஸ் நம்மள பத்தி அவங்க சொல்லணும். பரவாயில்ல அவன் டிஃப்ரெண்ட்டா தான் ஒர்க் பண்ணியிருக்கான். ஈவன் கருப்பட்டி காஃபில ஆரம்பிச்சு, என் கடையில இருக்கிற ஒரு ஸ்வீட்ஸ் பின்னாடியும் அது சம்திங். உதாரணத்துக்கு பலாப்பழம் மைசூர் பாக் எடுத்துக்கோங்க. ம். தேர் இஸ் சம் ஸ்டோரி. அத சாப்பிட்டோனே பலாப்பழம் ஃபீல் வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ ம். ஏன்னா நாங்க எசன்ஸ் ஊத்துறது இல்ல. ப்ராடக்ட் ஒரிஜினல் ஃப்ரூட்ஸ் போடுறோம். நீங்க கருப்பட்டி ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. நோ ஒன் இன் இந்தியால யாருமே பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க லான்ச் ஓகே. பண்ணோம். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் ஓரியன்டடா வந்து நம்மளோட மார்க்கெட்ல நம்ம தக்க வைக்கணும் அப்படின்னா, வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃபரன்ஸ். அப்புறம் நம்மள தேடி வருவாங்க. எல்லாரும் பண்ற டீயும், எல்லாரும் பண்ற நீங்க டீல என்ன பெருசா பண்ணிறப்போ ஏலக்காய் போடுவீங்க, இஞ்சி போடுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். ஸோ அகைன் ஹெல்த் கான்ஷியஸ். மேஜரா நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் ஓரியன்டடா இருக்கனால மேஜரா ஹெல்த் கான்ஷியஸா இருக்கணும் எல்லாமே. ஏன்னா அதுதான் இங்க லேக்கா இருக்கு. ஸோ கோவிட்க்கு அப்புறம் பெரிய லேக் இருந்தது. அத நாங்க ரீஃபில் பண்ணோம் அவ்வளோதான். ஸோ உங்க காஃபில நீங்க கருப்பட்டி யூஸ் பண்றீங்க. கருப்பட்டியோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஆக்சுவலி கம்மி கம்பேரிட்டிவ்லி டூ எனி அதர் ஸ்வீட்னஸ். ஸோ அது நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இத்தனை அவுட்லெட்ஸ் வச்சிருக்கீங்க. அண்ட் நீங்க வந்து நெறைய அதர் கண்ட்ரீஸ்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதோட லாஜிஸ்டிக்ஸ், அதோட ஷெல்ஃப் லைஃப் எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? கருப்பட்டி செல்ஃப் லைஃப் கம்மின்னு சொல்ல முடியாது. 1 இயருக்கு பழைய கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கு. ஏன்னா அது வந்து பதப்படுத்தி வைக்கணும் அவ்வளோதான். இல்லன்னா மெல்ட் ஆயிடும். ம். இல்லன்னா பூசம் பிடிச்சிரும் அந்த மாரி இருக்கும். பட் வி ஹேவ் எ டீம். பேக் எண்ட்ல கருப்பட்டிக்கு மட்டும் ஒரு 30, 40 பேர் ஒர்க் பண்றாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்ல இருந்து, ஃபார்மர்ட்ட பேசுறதுல இருந்து, ஸோ நம்மளுக்கு என்ன மாரி குவாலிட்டி வேணும், இது எல்லாமே எங்களுக்கு டீம் இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு 1 டன், 1 1/2 டன் மாரி கருப்பட்டி நம்ம ப்ரொக்யூர் பண்றோம். ஸோ இது ஓவர்சீஸ்க்கு அனுப்புறோம். ஸோ அங்க அங்க லைசென்சிங் வேறையா இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி அங்க லைசென்ஸ் மாறும். ஸோ இதெல்லாமே வந்து இங்க நம்ம மாடிஃபை பண்ணி ஒரு கண்ட்ரிக்கு நம்ம அனுப்புறோம். அது இல்லாம இங்க வந்து வி ஹேவ் எ குடோன். ஸோ எப்படி அத பதப்படுத்தி வைக்கணும், எப்படி அத வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரான்சைசிக்கு ப்ராப்பரா டெலிவரி லிக்விடா தான் குடுக்குறோம். ஸோ நாங்களே அது ஏன்னா நம்ம லிக்விட் குடுக்காம நம்ம கருப்பட்டியா குடுக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு தண்ணி ஊத்துவாங்க, இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்மேட் வேண்டாம். ஏன்னா காஃபி மேஜரா வந்து காஃபில வந்து தண்ணி மாறிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறும். எல்லாமே இருக்கு. ஸோ அதனால பாலும் கருப்பட்டி காஃபில இருக்கிற பவுடர்ஸ் அண்ட் கருப்பட்டி 3மே நாங்க தான் டிசைட் பண்றோம். இப்படிதான் இருக்கணும் இதுதான்றது. மேஜரா அதுதான் ஃபோக்கஸ் பண்றோம். நம்ம கோர் பிசினஸே அதுதான். ஸோ அதனால இதுக்கு பேக் எண்ட் ஒர்க் பண்ற டீம் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்றாங்க.
ஓகே. நீங்க ஷோல கூட சொல்லியிருந்தீங்க தட் கருப்பட்டி வென் யூ ஸ்டார்டட் உங்களுக்கு வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து யூ காட் டூ நோ அதாவது பால்ல போட்டா திரிஞ்சிரும் அதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்&டி பண்ணீங்க. ஓகே. ஸோ கருப்பட்டியே வந்து இட்ஸ் ஆல்ரெடி அ ப்ராசஸ் திங். ஓகே. திரும்ப அத வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதோட ரிச் அயர்ன் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் டிமினிஷ் ஆயிடாதா? இல்ல அதெல்லாம் ஆகாதுங்க. ப்ராசஸ் இஸ் நத்திங் பிக். நம்ம நம்ம காய்ச்சுற தன்மை இருக்குல்ல, திருப்பி அத காய்ச்சும்போது ப்ராப்பரா காய்ச்சணும். திருப்பி அத கூல் பண்ணும்போது ப்ராப்பரா பண்ணணும். இட்ஸ் நாட் பிக். நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாரி பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஈஸி ப்ராசஸ் தான். பட் நம்ம வந்து அத எப்படி கைப்படாம ப்ராப்பரா அத மெயின்டெயின் பண்றோம். எப்படி அத ஃப்ரான்சைஸிக்கு எடுத்துட்டு போய் லாஜிஸ்டிக்ல கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க எப்படி அத மெயின்டெயின் பண்றாங்க. எப்படி காஃபி போடுற வரைக்கும் அவங்க ப்ராப்பரா சில்னஸ் பண்றாங்களா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா சில காஃபி வந்து சூடு இல்லன்னு சொல்லுவாங்க. ஏன் சூடு இருக்காதுன்னா, சில்லர்ல வச்சிருப்பாங்க. லிக்விட் அவங்க எடுத்து டைரக்ட்டா போடுவாங்க. அப்ப காஃபியோட சூடு வந்து இறங்கியிருக்கும். இதனால சில கருப்பட்டி காஃபி சூடு இல்லன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஸோ இது வந்து அவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணாங்கன்னா இஷ்யூஸ் வராது. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி, ஹைஜீன் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? அக்ராஸ் சோ மெனி அவுட்லெட்ஸ் பிகாஸ் டீம் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு கடை நல்லா ஓடல, நல்லா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணல அப்படின்னாலே மெயில் வரும், ஃபோன் கால் வந்துரும். இந்த மாரி இஷ்யூஸ் வந்துரும். ஸோ வி ஆர் அலர்ட். வி ஹேவ் சும்மா ஒரு டக்குன்னு போய் பார்க்குற மாரி விசிட்டிங் டீம் நம்மட்ட இருக்கிறாங்க. ஸோ எனி மேஜர் இஷ்யூஸ், ஏதாவது ஸ்மால் இஷ்யூஸ், இல்ல ரெஸ்ட் ரூம்ல ஏதாவது பிரச்சனை, இல்லன்னா இப்போ ஹைஜீனிக்ல ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா டீம் போய் விசிட் பண்ணுவாங்க. அந்த பிரான்ச் விசிட் பண்ணிட்டு இந்த மாரி உங்களுக்கு இஷ்யூஸ் வந்திருக்கு, டக்குன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது வந்து மேபி வந்து மேன் பவர் ஓரியன்டட் இஷ்யூஸ்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரான்சைஸி நம்ம புஷ் பண்றோம், மேன் பவர் இங்க எடுங்கன்னு திருப்பி சொல்றோம். அவங்க ட்ரெய்னிங்காக திருப்பி ஒரு 4 பேர் குடுங்க சார் சொல்லி கேட்பாங்க. அது நம்ம சப்போர்ட் பண்றோம். எமர்ஜென்சி சப்போர்ட் வி கேன் டூ. பட் ஃபுல் டைமா நம்ம சப்போர்ட் மேன் பவர் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் ஃப்ரான்சைஸிக்கு வந்து இமிடியேட்டா சப்போர்ட் பண்றோம். ஓகே. இது வந்து ஓகே இன் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஈஸி டூ டூ. ஓகே யூ கேன் கிவ் தி ஆக்சஸ். பட் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ் டிஃபரன்ஸ் கண்ட்ரீஸ் நம்ம மேன் பவர் தான அங்க இருக்காங்க. ஸோ வி ஆர் கிவிங் மேன் பவர். ஸோ யூ ஓவர்சீஸ் ஆர் கிவிங் பொறுத்தவரைக்கும் நாங்க மேன் பவர் குடுத்துடுறோம். ஸோ அதனால நம்மளுக்கு இங்க இருந்து டெய்லி ஹெச்ஆர் மீட்டிங் இருக்கும். ஸோ டெய்லி அப்டேட் பண்ணணும். ப்ராப்பரா கிச்சன் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து ஓவர்சீஸ் பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரா இன்னொன்னு அங்க இருக்கிற ஃப்ரான்சைசி ஓனர்ஸும் தே வில் பெர்ஃபார்ம். ஸோ அப்ப நம்ம டீமும் அங்க இருக்கிறாங்க. ஃப்ரான்சைசி ஓனர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஷுட் பி வெரி நீட் அண்ட் ஹைஜீனிக். ஏன்னா ஓவர்சீஸ் பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம்ல இருந்து கேப்ல இருந்து ரொம்ப பக்காவா இருக்கணும். துபாய் எடுத்துக்கோங்க, குவைத் எடுத்துக்கோங்க, ஷார்ஜா எடுத்துக்கோங்க. ஸோ எந்த கண்ட்ரி எடுத்தாலும் யூனிஃபார்ம், கேப், நீட்னஸ், ஹைஜீனிக் எல்லாம் கிளீனா இருக்கணும். இல்ல அவங்க கம்ப்ளைண்ட் குடுத்தாங்கன்னா போச்சு. பிராண்டே அங்க போயிடும். ஸோ அதனால அதுக்கேத்த மாரி அங்க நம்ம டீம் குடுத்தா தான் கரெக்ட்டா இருக்கும்னு இப்ப டீம் ஓவர்சீஸ் ஃபுல்லாவே நம்ம டீம் தான் குடுக்குறோம். Okay. Okay. Coming to the point again, don't think I'm asking again and again about this, scam. But then this is a curious question which I wanted to ask is, இப்போ திரும்ப திரும்ப இத பத்தி பேசிட்டே இருக்காங்க. So what is the effect in your business? நீங்க ஏதாவது downfall பாக்குறீங்களா? ஆமா. ஏன்னா அது காமனா என்ன கருப்பட்டி காஃபி பிராண்டுன்றது சொல்லாம விட்டுட்டாங்க அந்த ஷோல. ஸோ நாங்க நிலை கருப்பட்டி காஃபி. அவங்க என்ன பிராண்டுன்றதும் அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க ஒண்ணு. ஸோ இன்னொன்னு என்னன்னா, வைடா எக்ஸ்ப்ளோர் ஆனது வந்து என்னோட பிராண்டு தான். ஸோ நிலை கருப்பட்டி காஃபி தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் ஃப்ரான்சைசி மாடல்ல நெறைய பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு. ஸோ அப்ப இத வச்சு தான் அவங்க ட்ரோல் பண்ண முடியும் ஒண்ணு. ம். ஸோ டீ பாய்ன்னு ஒரு பிராண்டு அவங்கள வச்சு தான் ட்ரோல் பண்றாங்க. ஏன்னா அதுதான் பெருசா ஒரு 200, 800, 800 கடை இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து அவங்கள வச்சு தான் ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது என்ன பிராண்ட் என்னன்னு தெரியாம ஈஸி டூ ட்ரோல். ஏன்னா ட்ரோல் யார் வேணா இன்னைக்கு பண்ண முடியும். யார் வேணா அன்னைக்கு போட முடியும். ஸோ இது வந்து பிசினஸ்ல எஃபெக்ட் இருக்கான்னா எஃபெக்ட் இருக்கு. பட் திங்ஸ் வந்து ஒரு ஃப்ரான்சைசி எடுக்கணும்னு வரவங்க இதெல்லாம் விசாரிச்சு தான் வராங்க. Okay. ஸோ இது கண்ண மூடிட்டு யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க. இது நம்ம பிராண்டா? இது என்னன்றது கேட்பாங்க. ஒரு கடையில போய் பேசுறாங்க. ஸோ அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ குடுப்பாங்க. அப்பதான் வருவாங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு 30, 40 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. ம். ஸோ எந்த பிராண்ட் ஒரு 5 லேக் இன்வெஸ்ட் பண்ணாலும், 3 லேக் இன்வெஸ்ட் பண்ணாலும் தே வில் அனலைஸ். அது வந்து கரெக்ட்டா தப்பான்னு பார்த்துட்டு தான் அவங்க உள்ள வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து வி கேன் டேக் டைம். ஒரு 3, 4 மந்த் ஆகும். இது என்னன்னு தெரிஞ்சுட்டு பிறகு தே வில் அகைன் வி ஸ்டார்ட் த பிசினஸ் திருப்பி எங்களுக்கு வந்துரும். ஏன்னா நாங்க கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இஷ்யூஸ் இருக்குல்ல. பெரிய இம்பாக்ட் இல்ல. பட் கருப்பட்டிங்கும்போது ஓவராலாகும்போது சேல்ஸ்ல இம்பாக்ட் குடுத்துச்சு. ம். ஸோ பிராண்டோட சேல்ஸ்ல ஒரு அவுட்லெட்லயும் இம்பாக்ட் குடுக்கும்போது வி வாண்ட் டு சப்போர்ட் தெம். டக்குன்னு இப்போ என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணலாம்? ஸோ மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணலாம்? எந்த பிராண்ட்னால இப்படி ஆயிடுச்சு? இதெல்லாம் நாங்க அனலைஸ் பண்ணி டீம் பேக் அண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வேற ஏதாவது ரீசன்ஸ் டூ யூ திங்க் ஓகே திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன்லி பிகாஸ் இப்ப என்னன்னா, இப்ப வந்து இது வந்து மீடியம் லெவல் டீ ஷாப்ன்னு கூட சொல்லலாம். ஓகே. இப்ப இதே இது நம்ம ஹைவேல போறோம். நம்ம பெரிய பிராண்டட் ஷாப்ஸுக்கு போய் நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அவங்க டீ குடிக்கிறோம். டீ வந்து ₹40, ₹50 அண்ட் தென் நம்ம மத்த அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுல வி எண்ட் அப் பையிங் சம்திங் லைக் அரவுண்ட் 500. பட் இதே மீடியம் லெவல் டீ ஷாப்புக்கு போனா ஒரு ₹200ல யூ கேன் ஸ்பெண்ட் அண்ட் கம் அவுட். ஸோ do you think this is also one of the reason that they might be targeting the medium level tea shops? இல்லங்க. இது வந்து கம்ப்ளீட்டா இந்த கருப்பட்டின்றத ஷோல டார்கெட் பண்ணது இது ஷோனால தான் இது வந்து எலாபரேட் ஆச்சு. நீங்க சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு விஷயத்த வந்து KFC பத்தி பேசுறீங்க, ஒரு பிராண்ட பத்தி பேசுறீங்கன்னா ஈஸி டூ நோ. ம். நீங்க இன்னைக்கு வைடா இருக்கிறது நீங்க எந்த தெருவு எங்க போனீங்கன்னா கருப்பட்டி காஃபின்ற ஒரு பிராண்ட் பேர் தெரியும். அது என்ன கருப்பட்டி காஃபின்னு யாரும் பார்க்கறது இல்ல. கருப்பட்டி காஃபி. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நீங்க தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கருப்பட்டி காஃபினா என்ன எல்லாருக்குமே தெரியும். அப்ப அத பத்தி பேசும்போது பீப்பிள் வில் நோட் இட். Yeah. அதுல பாசிட்டிவா பேசின நெறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஷோல காட்டாம போயிருக்கலாம். ஸோ நெறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பாசிட்டிவா திங்க்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிசினஸ் பண்றாங்க.
வை வி கான்ட் ஃபோக்கஸ் ஆன் பாசிட்டிவாக திங்ஸை நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? ம். ஸோ நெகட்டிவாக பார்க்கும்போது ஸோ இது வந்து வெறும் கருப்பட்டி காஃபிக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை. ஓவராலாக ஃப்ரான்ச்சைசி எடுத்தாலே வந்து ஸ்கேம்ன்ற மாதிரி மாறிடுச்சு இது. ஸோ டிவி நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸோட வந்து டார்கெட் பண்ணி அவங்கள பேசுகிறாங்க. நல்லா தெரியுது, ப்ராப்பராக தெரியுது, அவங்கள மட்டும் தான் காட்டுறாங்க. அவர் வந்து 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. பட் தே ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி அவர் பேசினதும் அவர் சிரிச்ச இடத்த கட் பண்ணி போட்டுருக்கலாம். என்ன வேணால் பண்ணலாம். நம்ம பார்க்குற வீடியோவில் பார்க்குறதுலாம் உண்மை கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ ஃப்ரான்ச்சைசி எடுக்கணுன்ற பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. பட் அகெயின் நீங்கள் ஃப்ரான்ச்சைசி பண்ணணும், பிஸ்னஸ் தான் பண்ணணும்னா இது எப்படி எங்கே போய் முடியுது அப்படின்னா, அகெயின் நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபோன் பண்ண, நான் ஒரு புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், ட்ரெஸ் கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன், இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது, நான் பிஸ்னஸே வேணான்றான். அப்போ இது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ்ல கொண்டு போய் விடுது. இன்னைக்கு என் ஃப்ரான்ச்சைசி எடுத்தவங்க நிறைய பேர் நல்லா இருக்காங்க, நிறைய பேர் வந்து அடுத்தடுத்து அவுட்லெட் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஃபேமிலிஸ் நல்லா இருக்கு, அவங்க நம்பி இருக்கிற கீழே ஒரு 30-40 பேர் ஒர்க் பண்றவங்க நல்லா இருக்காங்க. நீங்க எடுத்தீங்கன்னா 100 கடை 200 கடையில் எடுத்தீங்கன்னா ஒரு கடைக்கு நீங்க 10 பேர் 20 பேர் தான் 2000-3000 பேர் அந்த கடையில் ஒர்க் பண்றாங்க, ஓவராலாக கீழே ஒர்க் பண்றாங்க. இப்போ இவ்வளோ பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவ்வளோ பேருக்கு லைஃப் எப்படி கிடைச்சது? நிலக்கரப்படி காஃபினால தான் கிடச்சிது, இந்த பிராண்ட்னால தான் கிடச்சதில்ல. ஸோ இது வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது யாரும் அவ்வளோ ஈஸியாக வந்து. ஸோ அது கரெக்டாக தப்பாக நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ ஒரு கடை ஓடலைன்னா எதனால் ஓடலை, சும்மா ஒரு மீடியாவில் உட்காந்துட்டு இந்த கடை ஓடலை நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. அது எதனால் ஓடல், நிறைய ரீசன் இருக்கலாம், பேசுறதுக்கு என்ன வேணால் பேசலாம். ஸோ ரீசன் நிறையா இருக்கும். அந்த ரீசன் என்னென்னு அனலைஸ் பண்ணணும். முக்கியமாக அங்கே இருக்கிற பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட் நிறைய பேர் இருந்தாங்க, யாருமே வாயை திறக்கல. திறந்தாலும் அது போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைசி பற்றி ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் கேட்டால் அவர் என்ன சொல்வார்? அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர், அவ்வளோதான். அவர் தெரிஞ்சதான் அவரால் பேச முடியும். அவரை டார்கெட் பண்ணீங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாத கேள்வி போய் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் டாக்டரோட கொஸ்டின்லாம் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? சொல்ல முடியாது. இதை வச்சுட்டு அவங்க என்ன, அவர் இன்ஃப்ளூயன்சர், அவர் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அவரை தான் அவர் டார்கெட் பண்ணாதான் இன்னைக்கு வெளியில் டிஆர்பி ரேட் கூடும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு தோத்தவர்கிட்ட பேசினா தான் அதை பற்றி கேட்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஜெயிச்சவங்க எவ்வளோ இருக்காங்க, ஜெயிச்சவங்க எத்தனை பேர் பேசினாங்க? அது யாருமே போடலையா? அவ்வளோவா ரொம்ப கம்மியாக தான் போட்டாங்க. ஸோ அதுதான். அண்ட் ஆல்சோ இப்போ டீ ஷாப்ஸ் வைக்கிறாங்க இவங்க, ஜென்ரலி வந்து ஆல்ரெடி தேர் ஒர்க்கிங் சம்வேர். இது வந்து ஒரு சின்ன பேசிவ் இன்கமாக ஸ்டார்ட் பண்ணும், இல்லை நிறைய பேருக்கு வந்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும், சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்ன மாதிரி எஜுகேஷன் தே நீட் டு அண்டர்கோ ஆர் ப்ராபப்ளி தே நீட் டு ஹேவ் டு ஸ்டார்ட் ஒன்? ஏன்னா ஐ திங்க் யூ yourself are not from a food background or a business background. ஸோ நீங்க என்ன முயற்சி பண்ணி இதை பத்தி கற்றுக்கிட்டீங்க? அதுதான், நான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைசி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கடையை 6 மாதம் 7 மாதம் ரன் பண்ணியிருக்கேன். டீ கவுண்டரில் நின்றுருக்கேன், ஸ்வீட் கவுண்டரில் நின்றுருக்கேன். ஐ நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். ஏன்னா பேசிக் என்ன தெரிஞ்சாதான் இதை பற்றினா நம்ம விஷயங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா சும்மா 3 days இல்லை 1 month 2 month ஒர்க் பண்ணி பாருங்கள், தப்பு கிடையாது. உங்களுக்கு அதுதான் பிரச்சனை இருக்குது, நம்ம அதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் ஒர்க். ஏதோ ஒரு டீ கடையில் ஒர்க் பண்ணலாம், ஏதோ ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபுட் ஓரியன்டட் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாம். என்ன நாலேஜ்னு எடுத்துக்கலாம், என்ன பவுடர் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு மேன் பவர் என்ன காஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கடை டீ கடை இவ்வளோ ஓன்னா தான் இவ்வளோ ப்ராஃபிட்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே தெரியாமல் டக்குனு ஒரு டீ கடை போட்டோம், ஒரு இது பார்த்தோம், ஒரு லோக்கல் ஒரு டீ பவுடர் வாங்கி போட்டோம் அப்படின்னா ஸோ என்ன ரெவன்யூ வருது, என்ன நம்மளுக்கு சேல்ஸ் வருது, இதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அவங்க அனலைஸ் பண்ண மாட்டாங்க. பேசிக்காக பிராண்ட் பண்ணிடுவாங்க, போர்டு வச்சுருவாங்க, இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைசின்னு போகும்போது தேனோ ஏன்னா ஆல்ரெடி ஒரு கடையை போய் பார்க்குறாங்க, அந்த ஓனர்கிட்ட பேசுகிறாங்க, அங்கே ஒரு 2 நாள் 3 நாள் அனலைஸ் பண்ணுவாங்க, 10 கடையை ஏறி இறங்குவாங்க. ஸோ ஈஸி டு நோ. நீங்களே டக்குன்னு ஒரு பிராண்ட் பண்ணுறீங்க, ஸோ ஒரு ட்ரெஸ் கடை வைக்கிறோம், இல்லைனா ஏதோ ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறோம், ஏதோ ஒன்று வைக்கிறோம்னா வி வாண்ட் டு அனலைஸ் ஃபர்ஸ்ட். ஸோ அது கரெக்டாக அனலைஸ் பண்ணி அதில் ஒரு 2 நாள் 3 நாள் இல்லைனா 1 மாதம் 2 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு தென் வி கேன் ஸ்டார்ட். உங்ககிட்ட கஸ்டமர் ஃபீட்பேக்காக சொன்னது ஒரு நல்ல ஃபீட்பேக் எந்தெந்த ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க? அண்ட் ஆல்சோ வாட் இஸ் தி ஃபீட்பேக் ஆன் தி கருப்பட்டி காஃபி யுவர் கஸ்டமர்ஸ் ஹவ் கிவன்? நல்ல ஃபீட்பேக்னா எப்பவுமே காஃபிக்கு தான் இருக்கும். ஸோ மேஜராக ஏன்னா அதனால தான் கருப்பட்டி காஃபின்னு பேர் வச்சோம். ஏன்னா ஹெல்த் ஓரியன்டட்ல. ஸோ எல்லாருமே வந்து டெய்லி டீ காஃபி குடிச்சு தான் ஒரு ஆப்ஷன்ஸே கிடையாது. அது ஏன் வந்து ஹெல்த்தாக குடிக்கக்கூடாதுன்றது தான் ஐடியா. ஸோ அது வந்து எல்லாருமே இன்றைக்கி எங்கே போனாலும் காஃபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கவுண்டரில் சம் யூனிக் ப்ராடக்ட்ஸ் சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி பலாப்பழம் மைசூர்பா சொல்லலாம், நாட்டு சக்கரை லட்டு சொல்லலாம், முக்கியமாக சிறுதானிய லட்டுன்னு சொல்லி ஒரு 5 வெரைட்டிஸ் லட்டு போடுறோம், திணை லட்டு, கம்பு லட்டு, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க, குழந்தைங்க வந்து சாக்லேட் சொல்லி எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டீங்க. ஸோ அதனால மில்லட்ஸ் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக்கில் எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எங்களுக்கு சேல்ஸுமே ரிப்பீட்டடாக இருக்குது. டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ வேறு பிராண்ட்ஸ் போனால் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ நம்மகிட்ட அது இருக்கிறதுனால இங்கே வராங்க தேடி. கருப்பட்டி காஃபி நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, நாட் ஷுர் எது எப்போ வந்துச்சுன்னு தெரியல. பட் உங்கள் பிராண்ட் ஹவ் ஓல்ட் இட் இஸ்? 7 years ஆச்சு ஆல்மோஸ்ட். கருப்பட்டி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கருப்பட்டி காஃபி உங்கள் இதில் என்ன யூனிக்னஸ்? திக்னஸ், காஃபியோட திக்னஸ் இருக்கும், ஸ்ட்ராங் கரெக்டாக இருக்கும். ஸோ கருப்பட்டியோட குவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ கருப்பட்டி காஃபி தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட யூனிக்னஸ் எப்பவுமே. ஏன் ஃப்ரான்ச்சைசி வந்து நெல்லை கருப்பட்டி காஃபி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மார்க்கெட்டில் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஒரு 1 or 2 yearsல நிறைய கருப்பட்டி காஃபி பிராண்ட் வந்திருக்கு. பட் நெல்லை கருப்பட்டி காஃபின்னு போர்டு பார்த்தா இன்றைக்கி ஆள் வராங்க. ரீசன் என்ன, குவாலிட்டி ஒன்று.
ஓகே. இன்னொன்று மார்க்கெட்டிங். ஸோ இன்னைக்கு வந்து எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இருக்கும்போது ஹைவேஸில் கடை பார்க்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது இங்கே நெல்லை கருப்பட்டி காஃபின்னு போர்டு பார்க்கும்போது வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கருப்பட்டி காஃபி யார் வேணால் பண்ணலாம். இன்னைக்கு அவங்களே ஓனாக ஏதோ பேர் போட்டு பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. மெயின் திங் வந்து காஃபியோட குவாலிட்டி. ஏன்னா இப்போ அவங்களே பண்ணும்போது வந்து அந்த கருப்பட்டி குவாலிட்டி இருக்காது. மேபி கருப்பட்டி போட்டால் தெரிஞ்சிரும். ஸோ நிறைய நிறைய பேர் வந்து ஓன் அவுட்லெட் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணோம், எங்களுக்கு ப்ராப்பராக பண்ண தெரியல, உங்கள் பிராண்டை கொடுங்க இப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சில கடை பண்ணவும் செஞ்சிருக்கும், சக்ஸஸாகவும் மாறி இருக்கு. ரீசன் வந்து என்னன்னா பிராண்ட் வேல்யூ ஒன்று, இன்னொன்று குவாலிட்டி. ஸோ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுனால கஸ்டமர் வந்து பிலீவ் பண்ணி உள்ள கடைக்குள்ள வருவாங்க. ஸோ இதனால வந்து சக்ஸஸ் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கு. ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்சோ தி ரீசன் இட்ஸ் ஆல்ரெடி பிராண்ட் யா ரொம்ப எஸ்டாப்ளிஷ் யா ஆயிடுச்சு. ஸோ ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றதுக்கும் ஈஸியா ஈஸி. இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஆடியன்ஸ் நோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அபௌட் இட். கூப்பிட்டாலும் சரி, நாளைக்கு யார் வந்தாலும் சரி, ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர் அவங்களே எடுத்து வீடியோ எடுத்து போடுறாங்க. ஏன்னா இந்த பிராண்ட் தெரியாத பிராண்ட் வந்து எடுத்து போட மாட்டாங்க. நீங்கள் புதுசாக கடை பண்ணீங்கன்னா எடுத்து போட மாட்டாங்க. ஆமா. ஸோ தேனோ பிகாஸ் அவங்க வந்து ஆல்ரெடி இந்த பிராண்ட் வந்து எல்லா இடத்துலையும் தெரிஞ்சதுனால டிவியில் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்பி எடுத்து போடலாம். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் நிறைய பேர் வந்து இது நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணோம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் பண்ணோன்ற மாதிரி ரொம்ப கிளைமே பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் தான் காப்பி கேட்ஸ் அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெல் அஸ் மோர் அபவுட் தட். இல்லை, இது வந்து ரொம்ப புது கான்செப்ட்லாம் இல்லைங்க. இது வந்து 25 வருஷம் முன்னாடி இருந்த கருப்பட்டி காஃபி இன்னைக்கு எல்லாருமே எல்லா ஊர்லேயும் இருக்குது. நிறைய இடத்துல குட்டி குட்டி இடத்துல போட்டுட்டு தான் இருக்காங்க. இது வந்து யாரும் இதுக்கு நான் தான்றது கொண்டாட முடியாது. பட் இப்போ நிறைய கருப்பட்டி காஃபி பிராண்ட்ஸ் வந்ததுனால நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா நாங்கள் வந்து 7 இயர்ஸாக இருக்கோம், 250 பிரான்ச் பண்ணிட்டோம், ஓவர்சீஸில் பிரான்ச் இருக்குது. ஸோ இதை பற்றி நாங்களும் வாயை திறக்கல. திங்ஸ் வந்து என்னென்னா, ஸோ ஃப்ரான்ச்சைசி மாடல் பண்ணதுனால வி ஹேவ் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ். ஸோ இது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஃப்ரான்ச்சைசி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கொடுக்குறாங்க, சில பேர் வந்து சில பர்டிகுலர் கம்யூனிட்டிக்குள்ளே கொடுக்குறாங்க, சில பேர் சில இது பண்ணுறாங்க. அது டிபெண்ட்ஸ். அது ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் வியூ ஃப்ரான்ச்சைசி மாடல்ஸ் வந்தோம். பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறதுனால நம்ம பிரான்ச்சஸ் வந்து 200-220 பிரான்ச் வச்சிருக்கோம். ஓவர்சீஸ் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். சும்மா ஓவர்சீஸ்லாம் போய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சிட்டியை தாண்டி வெளியில் பண்ணீங்கன்னா நாங்கள் தான் டாமினேட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து ஒரு சிட்டியை தாண்டி பார்த்தீங்கன்னா 150 கடை இருக்குது எனக்கு. சிட்டிக்குள்ளே கம்மியாக இருக்குன்னா ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ நாட் ஈஸி டு கெட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நாங்கள் சிட்டியும் ஃபோக்கஸ் பண்ணலன்னா பார்க்கிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அவுட்ஸ்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கடை இருக்குது. நீங்கள் வெளியூரில் பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிஸ்லையும் ஒரு கடை வச்சிருக்கோம். ஸோ இது கருப்பட்டி காஃபி நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி யாரும் கொண்டாட முடியாது. ஸோ ஆனால் இன்றைக்கி எல்லாருமே ப்ரௌன் கலர் தீம் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாம் எல்லோ கலர் தீம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நாங்களும் அப்போஸ் பண்ணல. ஏன்னா இது முன்னாடி ட்ரேட்மார்க் போட்டிருக்கணும். பட் நாங்கள் அந்த கலர் பேட்டர்னுக்கு எங்களால் அந்த டைமில் போட முடியல. நாங்கள் இவ்வளோ தூரம் வரும்னு எதிர்பார்க்கல. ஆஃப்டர் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து எல்லாருமே எல்லா பிராண்டும் ஓனர்ஸும் ஃப்ரான்ச்சைசி கருப்பட்டி காஃபின்ற மாதிரி ஜம்ப் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு இதுதான் கோர் பிஸ்னஸ். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வி ட்ரை டு அப்ளை, பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்சுவலி இந்த டிவி ப்ரோக்ராம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, அதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 வீக் பிஃபோர் தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த பாம் பேன் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டு யூ திங்க் அதுவும் ஒரு ரீசனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சரி, அது வந்து அவங்களோட ஐடியாவில் அவங்க ஒன்று ஒரு விஷயம் பேசுகிறாங்க. சரி, அதான் சொல்கிறேன், இதெல்லாம் கம்பைண்டாக வரும்போது தான் அந்த டிவி போட்ட இது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. ஸோ இது வந்து ஆல் டுகெதர் அது வந்து டைம் சொல்லலாம், இல்லை அந்த ஃப்ரான்ச்சைசி ஓரியன்டாக இப்போ சம் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து ஸோ ஃப்ரான்ச்சைசி ப்ளஸ் கருப்பட்டி அந்த பொலிட்டிக்கல் எல்லாமே சேர்ந்து தான் வைரல் ஆச்சு. பட் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, எவ்ரிதிங் கேம் இன்டு தி சேம் டைம். அதனால ப்ராபப்லி இட்ஸ் ஹிட் சோ பேட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரேபிட் ஃபயர். கொஞ்சம் ஃபன் பண்ணலாம், ஓகேவா? ரொம்ப சீரியஸாக போயாச்சு. ஓகே, யோர் கோ டு ஸ்நாக் வித் கருப்பட்டி காஃபி? பணியாரம். ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் ஆர் மாடர்ன் ட்விஸ்ட்? What wins your heart? Traditional taste. What's harder, opening your first outlet or the 200th outlet? 200th. Would you rather invent a new coffee or open a 500 outlet? 500 outlet. A celebrity you would love to sip coffee with? Tata. What's your guilty pleasure? Coffee with sugar? Yes. Thanks for being here. Thank you.